வணக்கம். இன்றைய நாள் 23/9/2025 செவ்வாய்க்கிழமை. செய்தி ஆசிரியர் ஜெயரூபன். செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்தீபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல். காவல்துறையினருடன் முரண்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா. ஐக்கிய தேசிய கட்சியுடன் எந்த கூட்டணியும் செய்து கொள்ளப் போவதில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டவட்டம். முன்னாள் குடிவரவு குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு 2 ஆண்டுகள் சிறை. நீரில் மூழ்கிய கொல்கத்தா நகர். மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழப்பு. விமானத்தின் லேண்டிங் கியரில் ஒளிந்து இந்தியா சென்றடைந்த ஆப்கான் சிறுவன். ஐரோப்பிய விமான நிலையங்களில் சைபர் தாக்குதல் எதிரொலி. 3வது நாளாக விமான சேவை பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகமொன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவரை முட்டாள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திட்டம் காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பேசுபொருளாகியுள்ளது. கொழும்பில் மிகவும் பரபரப்பான விதியான கோட்டை தொடர் நிலையத்திற்கு முன்பாக மகிழுந்தினை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் மகிழுந்தினை போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என கேட்டதற்கு, காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக காவல்துறை அதிகாரியிடம் நடந்து கொள்வது காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்படும் குறித்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே ராமநாதன் அர்ச்சுனா இவ்வாறு செயற்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் எந்த கூட்டணியும் செய்து கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எதிர்கால கூட்டணி கனவுகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவே ஒன்றிணைந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். முறையற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சா எலுக் பிட்டியவிற்கு உயர்நீதிமன்றம் இன்று 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இலங்கையின் விசா செயல்முறையை இடைநிறுத்துவது தொடர்பான இடைக்கால உத்தரவை மீறியதற்கான நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டிற்காக அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன உபேசேகர் ஆகியோரின் ஒப்புதலுடன் நீதிபதி ஏசிந்த கொடகொட இந்த தீர்ப்பை அறிவித்தார். தீர்ப்பை வழங்கும் போது ஹர்சா எலுக் பிட்டிய தனது செயல்கள் மூலம் நீதிமன்றத்திற்கு எதிராக கடுமையான அவமதிப்பு செயலை செய்துள்ளதாக நீதிபதி கோடஹொட கூறினார். நாட்டின் ஆன்லைன் விசா முறையை நிர்வகிக்க BFS குளோபல் நிறுவனத்துடனான அரசாங்கத்தின் ஒப்பந்தத்தை சுற்றியுள்ள சர்ச்சையிலிருந்து இந்த வழக்கு உருவாகிறது. அதிகரித்து வரும் விமர்சனங்கள் மற்றும் சட்ட சவால்களுக்கு மத்தியில் புதிய விசா செயல்முறையை செயல்படுத்துவதை நிறுத்தி உயர்நீதிமன்றம் முன்னதாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார தொழிலாளர்களின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை இருந்த போதிலும் இலங்கையில் மின்சார நெருக்கடியையோ அல்லது மின்வெட்டையோ அரசாங்கம் அனுமதிக்காது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயதேச தொடர்ச்சியான மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
தொடர்வது இந்திய செய்திகள். கொல்கத்தா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த கனமழையினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் முழங்கால் அளவு நீரில் மூழ்கி போக்குவரத்து முடங்கியது. மழையின் மத்தியில் 5 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இது துர்கா பூஜை கொண்டாட்டங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் கடுமையான தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. நகரத்தின் பரந்த பகுதிகள் நீரில் மூழ்கியிருப்பதையும் வீதிகள் நீரில் மூழ்கியதனால் பல வீடுகள் மற்றும் குடியிருப்பு வளாகங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததையும் காட்சிகள் காட்டுகின்றன. துர்கா பூஜைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நகரத்தை இடைவிடாது மழை தாக்கியுள்ளது. தண்ணீர் தேங்கியுள்ளதனால் பந்தல் தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு பண்டிகை சந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்வது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஒருவன் விமானம் ஒன்றின் லேண்டிங் கியரின் மேல் பக்கத்தில் ஒளிந்து கொண்டு டெல்லி வரை பயணித்துள்ளார். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சிறுவன் அதே விமானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் உள்ள காம் ஏர்லைன்ஸ் விமான குழுவினர் ஒரு சிறுவன் விமானத்தில் அருகே நடந்து சென்றதை கவனித்துள்ளனர். அவர்கள் உடனடியாக விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர். அந்த சிறுவன் விசாரணைக்காக 3வது முனையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணையில் அந்த சிறுவன் ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. காபூல் விமான நிலையத்திற்குள் நுழைந்து விமானத்தின் பின்பக்கத்தில் உள்ள சென்ட்ரல் லேண்டிங் கியர் பகுதியை தான் அடைந்ததாக விசாரணை அதிகாரிகளிடம் சிறுவன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய, ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலினால் 3வது நாளாகவும் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விமான நிலையங்களில் செக்-இன் மற்றும் போர்டிங் அமைப்புகளுக்கான தொழில்நுட்ப சேவையை வழங்கி வரும் காலிங்ஸ் ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக லண்டன், ஹீத்ரோ, பெர்லின், பிரஸ்லஸ் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் விமான புறப்பாடு, வருகை உள்ளிட்ட சேவைகள் தடைப்பட்டுள்ளன. பெல்ஜியத்தின் பிரேஸ்லீஸ் விமான நிலையத்தில் இருந்து மட்டும் இன்று 140 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை பற்றிய விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.